السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، وصلى الله على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. الله سبحانه وتعالى நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த தூய்மையான தௌஹீதுடைய மார்க்கத்தின்படி அவனை வணங்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்மை எல்லாம் அவனை வணங்குவதற்கும் அவனுடைய மார்க்கத்தை பற்றி முக்கியமான விஷயங்களை படித்துக் கொள்வதற்கும் இங்கே நாடியிருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். தொழுகையுடைய மிக முக்கியமான சில ஒழுக்கங்களை நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ளலாம். முதலாவது, அல்லாஹு தஆலா வக்கூமு லில்லாஹி கானிதீன் என்று சொல்றார். சூரா பக்ரா 2வது அத்தியாயத்துடைய 228 என்று நினைக்கிறேன் ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், நீங்கள் அல்லாஹ்வுக்கு முன்பு உள்ளச்சம் உள்ளவர்களாக பணிந்தவர்களாக நில்லுங்கள். எல்லா ஒழுக்கங்களை விட மிக முக்கியமான முதல் ஒழுக்கம் தொழுகையில் அதுதான். அல்லாஹ்வுக்கு முன்பு கியாம், தொழுகையில் கியாம் என்பதுதான் முதல் நிலை. வகூமு, நில்லுங்கள், லில்லாஹி, அல்லாஹ்வுக்காக, கானிதீன், நீங்கள் பணிந்து உள்ளச்சம் கொண்டு உண்மையாக அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மனதை ஒருமுகப்படுத்தி நில்லுங்கள். இந்த கியாம் என்பதற்கு நாம் தொழுகைக்காக வந்து நின்று அந்த நியத்தோடு நின்று பிறகு அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீர் சொல்லி ஆரம்பிக்கிறோம் இல்லையா, பிறகு ஓதுவதெல்லாம் குர்ஆனுடைய ஆயாத்துகள். அல்லாஹ்வை புகழ்ந்து முதல்ல சனா, சிலர் சிறிய அல்லாஹ் சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக ஓதுவார்கள். சிலர் அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹதாயாய ஓதுவார்கள். சிலர் வஜஹது வஜ்ஹிய லில்லதி. இந்த மாதிரியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை ஆரம்பித்த உடனே அல்லாஹ்வை புகழ்வதற்கு சொல்லிக் கொடுத்த சில வாக்கியங்கள், அதை நம்ம ஓதுவோம். பிறகு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட ஷைத்தானுடைய தீங்கை விட்டு, கேடுகளை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹ்வின் பெயரை சொல்லி ஆரம்பிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்-ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். இந்த ஓதக்கூடிய சூரா அல்-ஃபாத்திஹா இதுதான் தொழுகையை உண்மையிலே ஆரம்பித்து வைக்கின்ற அல்லாஹ்வுடைய குர்ஆன். இது ஓதப்படாம தொழுகை ஏற்கப்படாது. எந்த தொழுகையா இருந்தாலும் இது ஓதியாகும். எந்த அளவுக்கு ஜனாசா தொழுகையில் கூட சூரா அல்-ஃபாத்திஹா இருக்கு. ஜனாசா தொழுகையில ருக்கு இல்ல, சுஜூத் இல்ல, ஆனா சூரா அல்-ஃபாத்திஹா ஓதப்பட வேண்டும். எல்லா தொழுகையிலும் இமாம் சப்தமிட்டு ஓதினால், சப்தம் இல்லாமல் ஓதினால் சூரா அல்-ஃபாத்திஹா ஓதணும். அது எப்படி? சூரா அல்-ஃபாத்திஹாவை இமாம் சப்தமிட்டு ஓதும்போது எப்படி ஓதும்? இந்த கேள்வியை தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு தாபிஈ கேட்டார். நாங்கள் இமாம் சப்தமிட்டு ஓதும்போது சூரா ஃபாத்திஹாவை ஓத வேண்டுமா என்று கேட்டார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னா, நீங்கள் ஓத வேண்டும். எப்படி ஓதுவது? இமாம் சப்தமிட்டு ஓதும் போது வாய் மூடி மௌனமாக அதை கேட்க வேண்டும் இல்லையா? ஏன்னா இமாம் ஓதும் போது அவர் ஓதுவதை கேட்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அப்போ இமாம் சப்தமிட்டு சூரா ஃபாத்திஹாவை ஓதும் போது நாங்கள் எப்படி ஓதுவது அப்படின்னு அவர் கேட்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், உன் மனதிற்குள் ஓதிக்கொள் அப்படின்னு. இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹி தஆலா இந்த செய்தியை சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்திருக்கிறார். அப்போ மனதிற்குள்ளே ஓதுவதென்றால் நாம் வாயை உதட்டை அசைக்காம மனதிற்குள்ளேயே இமாம் ஓதும்போது அவரை பின்தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருப்பது. அவர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லும் பொழுது நமக்குள்ள அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இத உதட்டை அசைக்காம மனதிற்குள்ள ஓதும். அப்ப இது போல இமாம்
பின்பற்றி தொழப்படும் போது அவர் சத்தமிட்டு ஓதினாலும் சூரா அல் ஃபாத்திஹா தொழுகை ஏற்கப்படுவதற்கான மிக முக்கியமான நிபந்தனை. அப்ப அதை ஓதுவது, இப்ப இது எல்லாமே ஆரம்பத்துல முதல்ல தொழுகையில குர்ஆனை ஓதுவதுல வரும். ஆகவேதான் கியாம்ல மட்டும்தான் குர்ஆன் ஓதப்படுது, வேற எந்த நிலையிலும் குர்ஆன் ஓதப்படாது. ருக்கு செய்யும் போது தஸ்பீஹாத் சுப்ஹான ரப்பியல் அஸீம், சுஜூதில் தஸ்பீஹ் தான் சுப்ஹான ரப்பியல் அஅலா ஓதுறோம். பிறகு நாம் சுஜூதில் எழுந்த பிறகு திரும்ப கியாமத் வரோம், கியாமத்தில் திரும்பவும் குர்ஆனை தான் ஓதுவோம். சூரா அல் ஃபாத்திஹா ஓதுவோம், துணை சூரா ஓதுவோம். முதல் ரக்காயத்தில் சூரா அல் ஃபாத்திஹா துணை சூரா அல்லது குர்ஆனிலிருந்து வேறு சில ஆயத்துகள், ஒரு முழு சூறாவாக இல்லாவிட்டாலும் சில ஆயாத் அல்லாஹ்வுடைய ஆயத்துகளை ஓத வேண்டும். இதை 2 ரக்காயத் தொழுகை இந்த மாதிரினா 3 ரக்காயத் தொழுகை, நான் 3 அல்ல 4 ரக்காயத் தொழுகைகளாக இருக்கும்போது சூரா அல் ஃபாத்திஹாவை போதுமாக்கிக் கொள்ளலாம். விரும்பினால் ஒருவர் கூடுதலாக துணை சூறாவை ஓதலாம். அது 3 அல்லது 4 இந்த மாதிரியான தொழுகைகள்ல துணை சூறா ஓதுவது விரும்பத்தக்க ஒன்று. ஒருவர் ஓதாவிட்டாலும் குற்றமாகாது. அப்போ இந்த நிலைகள்ல குர்ஆனை ஓதுவது என்பது கியாம்ல தான். இந்த கியாமைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், வகூமு லில்லாஹி கானிதீன், நீங்கள் அல்லாஹ்வுக்கு உள்ளச்சம் கொண்டவர்களாக அவனுக்காக நின்று தொழுங்கள். இந்த நிற்பது என்பது மிக முக்கியமான ஒரு கடமையாகும். குறிப்பா ஃபர்தான தொழுகைகள், சுன்னத்தான நஃபிலான தொழுகைகள்ல ஒருவர் நிற்காமல் உட்கார்ந்து கூட தொழலாம். அப்படி அவர் உட்கார்ந்து தொழுவதனால் அவர்கள் எந்த குற்றமும் வராது. ஆனா ஃபர்தான தொழுகையில நிற்பது முக்கியமான ஒரு நிலை. ஆகவேதான் ஒரு பயணத்தில் இருந்தால் கூட அவரால் நின்று தொழ முடியும் என்று வாய்ப்பு இருந்தால், அவரால் முடியும் என்றால், அதற்கான இடம் அதற்கான சூழ்நிலை அவருக்கு இருக்கு என்றால் அவர் ஃபர்தான தொழுகையை மட்டும் நின்றுதான் தொழணும். தன்னால் முடிந்த அளவிற்கு. இல்ல அதற்கான வாய்ப்பே இல்லைன்னா அந்த நேரத்தில் அவர் உட்கார்ந்து தொழுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுல விதிவிலக்கு கொடுத்தது நின்று தொழ முடியாதவர் அப்படிங்கிற சட்டம் எப்போது ஒருவருக்கு உண்மையிலே இயலாமை, முடியாமை, நோய், அவரால் நிற்கவே முடியாது அப்படின்றால் அவர் உட்கார்ந்து தொழணும். அதுவும் அவரால் முடியாது, படுத்து கூட தொழுது கொள்ளலாம். இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் புகாரி இந்த செய்தியை பதிவு செய்யறாங்க. அவங்களுக்கு மூலவியாதி இருந்தது, கடுமையாக அவர்களுக்கு மூலவியாதியால் ரொம்ப துன்பப்பட்டார். அப்ப ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னாங்க, நான் என்ன செய்வதா ரசூலுல்லாஹ்? இம்ரான் இப்னு ஹுசைனுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் நின்று தொழ முடியவில்லை என்றால் உட்கார்ந்து தொழுங்கள், உட்கார்ந்து முடியுமோ படுத்து கொடுத்து, என்ன நிலையில் முடியுமோ அந்த தொழுகை கடமையை நிறைவேற்றார். இது எதற்காக சொல்லப்பட்டது? கடமையான தொழுகை. ஆகவேதான் கடமையான தொழுகையில கியாம்ங்கிற நிற்கின்ற நிலை மிக முக்கியம். தக்க காரணம் இல்லாம ஒருவர் வேண்டுமென்றே உட்கார்ந்து கொண்டு கடமையான தொழுகையை தொழுதால் எந்த அளவுக்கு கல்வியாளர்களின் சம்பந்தமான சட்டம் சொல்லியிருக்காங்கன்னா, ஒருவர் தக்க காரணம் வேண்டுமென்றே அவர் உட்கார்ந்து அந்த தொழுகை பரவான தொழுகை ஏற்கவே படாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒருவர் இந்த கியாம்ங்கிற நிலையிலிருந்து தான் அவருடைய தொழுகை ஆரம்பிக்கிறார். அது ஆரம்பிக்கும் போது தக்பீர்ல இருந்து ஆரம்பிக்கிறார். ஆகவேதான் அஸ்ஸலாத் தொழுகை என்பது ஆரம்பிக்கும் போது மினத் தக்பீர், தக்பீர்ல இருந்து அது ஆரம்பிக்கப்படுகிறது. எங்கே முடிக்கப்படுகிறது? இல தஸ்லீம். இல்ல தஸ்லீம் என்று சொன்னா சலாம் சொல்வதில் அது முடிக்கப்படுது. அப்ப தொழுகையின் அந்த வடிவம் ஆரம்பிப்பதும் முடிப்பதும் எங்கன்னு கேட்டா, அது தக்பீர்ல இருந்து ஆரம்பிக்கப்பட்டு அல்லாஹ் அக்பர் சொல்லுவதிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு சலாம் என்ற தஸ்லீமோட முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். வலப்பக்கம் இடப்பக்கம் சலாம் சொல்லுவதோடு தொழுகை முடிவு. இப்போ இந்த ஒழுக்கங்கள்ல முதலாவது இப்ப நம்ம தெரிந்து கொண்டது கியாம், சூரா அல் ஃபாத்திஹா ஓதுவது, அதோடு முதல் 2 ரக்காயத்துகள் மட்டுமாக இருந்தால் அங்கே துணை சூறாவை ஓதுவது, அதிலும் இமாமை பின்பற்றி தொழும்போது இமாம் சப்தமிட்டு ஓதும்போது அவருடைய கிராத்தை கேட்க வேண்டும்.
அப்படி இருந்தாலும் சூரா அல் ஃபாத்தியாவை உள்ளத்தால் ஓதிக்கொள்ள வேண்டும். நாக்கை அசைக்காமல், உலகத்தை அசைக்காமல் உள்ளத்தால் அவர் ஓதுவதை பின்தொடர கொள்ள வேண்டும். துணை சூறாக்கள் ஓதவும் தேவையில்லை, இமாம் ஓதுவதே அது போதுமானது. ஏன்னா இந்த சட்டம் சூரா அல் ஃபாத்தியாவுக்கு மட்டும்தான். இமாம் சத்தமிட்டு ஓதாத தொழுகையில ஒருவர் சூரா அல் ஃபாத்தியாவும் ஓத வேண்டும், துணை சூறாவையும் ஓத வேண்டும். அப்ப இந்த நிலையில அவர் கியாமை முடிக்கிறார். அதற்கு பிறகு அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி ருக்கூக்கு போகிறார். ஒரு தொழுகையாக ருக்கு அப்படிங்கிறது தொழுகையின் நிலைகள்ல தக்பீர் என்ற கியாமுக்கு சொல்லி நின்று ஓத வேண்டியது ஓதிய பிறகு அடுத்து ஒரு தொழுகையின் உண்மையான அமைதி உள்ள நிலைங்கிறத எதை காட்டுறது கேட்டா முதல்ல அவருடைய ருக்கு தான் காட்டுது. அப்ப ருக்கு, அதற்கு பிறகு சுஜூத், இது எல்லாமே அவசரமாக இல்லாமல் நிதானமாக இருக்க வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு சட்டம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் செய்யக்கூடிய மிகப்பெரிய தப்பு என்னன்னு கேட்டா ரெண்டு விதமா செய்யப்படுது. ஒண்ணு, தனியா தொழும் போதும் என்ன செய்யறாங்கன்னா அவசரமா வேகமா தொழுகிறாங்க. அதாவது ருக்குவுடைய நிலை, சுஜூதுடைய நிலை, ஒவ்வொரு நிலையிலும் உடலுடைய உறுப்புகள் அமைதி அடையக்கூடிய விதத்துல அந்தந்த மூட்டுகள் அதனுடைய இடத்துல இருந்து பிறகு அடுத்த நிலைக்கு போகிற நிலைய அந்த நேரத்தை கொடுக்காம என்ன செய்யறாங்கன்னா உடனே அப்படி குனிய மாதிரி குனிஞ்சு சட்டுன்னு சுபான ரபியல் அவி அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு டக்குன்னு தலை தூக்குறாங்க. அது சரியான நிலை அல்ல. இது எந்த அளவுக்கு கேட்டா இந்த மாதிரி ஒருவர் தொழுகிறத தொழுகையின் திருட்டு அப்படின்னு சொல்றாங்க. திருடர்களே மோசமானவன் தொழுகையில் திருடுகிறவன். இத ரசூல சொன்ன நேரத்துல சஹாபா கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், தொழுகையில எப்படி ஒரு திருடுவான்? தொழுகையிலே திருடுவானா? எப்படி திருடுவான்? அவன் தொழுதுட்டு இருக்காரு, அவன் எப்படி திருட முடியும் அப்படின்னு. அந்த தொழுகையை அவன் திருடுகிறான். எப்படின்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒருவர் தொழுகைக்காக அவர் நிற்கிறார், அவர் வேகமாக கோழி குத்துவதை போல அவர் ருக்குவையும் சுஜூதையும் செய்கிறார். அப்போ சட்டு அவசரமா உடலுடைய அசைவுகளை அவர் செய்யறதுனால அவர் ஒரு பரிபூர்ணமா முழுமையா ருக்குவையோ சுஜூதையோ செய்யாம அவர் உடனுக்குடனே தலையை தூக்குறார், உடம்பு அசைக்கிறார். அவர் எல்லாம் முடிச்சு சட்டுன்னு சலாம் சொல்லிட்டு எழுந்து போயிட்டே இருக்கிறார். இது தொழுகையில் திருடுகிற குற்றம். இது எதை குறிக்குதுன்னா, திருடுவது எப்படி ஒரு பெரும் பாவமோ அது போல தொழுகையில் ருக்குவையும் சுஜூதையும் சரியாக செய்யாமல் இருப்பது ஒரு பெரும் பாவம். தொழுகைங்கிற இபாதத்திலேயே திருடக்கூடிய பெரும்பாவம். சாதாரணமா மனிதர்களுடைய இதை திருடுறது பெரிய பாவம். அல்லாஹுடைய இதை திருடுறது எவ்வளவு பெரிய பாவம், அது இன்னும் பெரிய பாவம். அது நிறைய பேரு மக்கள் அறிவு. அப்போ சாதாரணமா அவங்க நினைச்சுக்கிறாங்க நம்ம தொழுகிறோம், அப்போ குனிஞ்சோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க உண்மையிலே ருக்கு செய்யணும், குனிஞ்சிருக்கிறாங்க. அது குனியறதுங்கிறது வேற, ருக்குங்கிறது. ருக்கு அப்படின்னா அது ஒரு இபாதத்து, அது எப்படி செய்யணுமோ அப்படிதான் செய்யணும். குனியறதுங்கிறது இபாதத்து இல்லை. ஆனா ருக்குவில் குனிவது அந்த இபாதத்துக்கு துணை செய்யக்கூடியது. ஆனா குனிவது மட்டும் இபாதத்து அல்ல. உண்மையா இல்லையா? அப்போ ஒரு ருக்கு செய்கிறார், அந்த ருக்கு எப்படி செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய நபி சொல்லி கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி செய்யணும். அப்போதான் அது தொழுவது. இல்லைன்னா தொழுகை திருடுகிற பெரிய பாவம். அப்போ நிதானமாக முதுகின் நிலை நேரா, தலையும் முதுகும் நேரா இருக்கும் விதத்துல ஒருவர் தன்னுடைய முட்டுக்கால்களை முட்டுகளை நன்கு உறுதியா பிடிக்கும் விதமா தன்னுடைய கைகளை நேரா வைத்த நிலையில அவர் என்ன செய்யணும்? அவர் ருக்கு செய்யணும். அந்த ருக்குல அவர் தஸ்பீஹ் சுப்ஹான ரப்பியல் அஸீம் சொல்லணும். அது 1க்கு 3 தடவை குறைந்தது சொல்லணும். அவர் அதுக்கு மேல எவ்வளவு வேணாலும் சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி நிதானத்தோடு அவசரம் இல்லாமல் பிறகு தன்னுடைய உடம்பை நிதானமாக அவர் தூக்கி அவர் நிலைக்கு கியாமுக்கு திரும்ப வந்து பிறகு திரும்ப அவர் என்ன செய்வார்? அடுத்து சுஜூதுக்குவார். இந்த தஸ்பீஹாத்துகள்ல அவர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி ருக்குவுக்கு போய் அவர் சுப்ஹான ரப்பியல் அஸீம் 3 தடவை சொல்லி பிறகு சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதா அவர் எழும்போது சமிஅ அல்லாஹ், அல்லாஹ் கேட்டுக்கொண்டான், லிமன் ஹமிதா யாரை
யார் புகழ்ந்தானோ அந்த புகழ்ந்தவனுடைய புகழ்ச்சியை அல்லாஹ் கேட்டுக்கொண்டான். அது யார்? நாம தான். தொழுகிறவர் தான் அல்லாஹ்வை புகழ்றார். அந்த அல்லாஹ்வை புகழ்ற இவருடைய புகழ்ச்சி அல்லாஹ் கேட்டுக்கொண்டான்னு அவர் சமி அல்லாஹு லிமன் ஹமீத என்று சொல்றார். பிறகு சொல்லிட்டு அவர் நிலையில நிற்கும் போது ரப்பனா லக்கல் ஹம்த் அல்லாஹும்ம ரப்பனா வலக்கல் ஹம்த் லக்கல் ஹம்த் எப்படி வரலாம்? இதே அவர் சொல்றார். அல்லாஹுவே உனக்குத்தான் புகழ் எல்லாமே, என்னுடைய இறைவனே, என்னுடைய இரட்சகனே, ரப்பே எங்கள் இறைவனே, உனக்குத்தான் எல்லாம் புகழும் நன்றியும் அப்படின்னு சொல்லி அவர் நிலையில நின்று சொன்ன பிறகு அப்புறம் திரும்ப அவர் என்ன செய்கிறார்? அவர் சுஜூதுக்கு போகிறார். இந்த சுஜூதுக்கு போகும்போதும் அவர் நிதானமாகத்தான் போகிறார். அதுல 2 நிலைகள் இருக்குது. அப்ப முதல்ல இங்க அவர் ரப்பனா லக்கல் ஹம்து சொன்ன பிறகு ஒரு சுன்னா அவர் சுஜூதுக்கு போவதற்கு முன்பு அவர் தன்னுடைய கைகளை தூக்கி விட்டவராக, அதாவது ரஃபி அதை 2 கைகளையும் தன்னுடைய தோல் புஜம் அல்லது காது மடம் இதுவரைக்கும் அவர் தூக்கி விட்டு அப்புறம் கீழே விட்ட பிறகு அவர் சுஜூதுக்கு போவார். இந்த சுஜூதுக்கு போகிறதுல முதலில் கைகளை வைப்பதா அல்லது முட்டுக்கால்களை வைப்பதா அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு கல்வியாளர்கள் 2 விதமான பதில் இருக்கு. ஒரு சாரார் அவர் தன்னுடைய கைகளை முதலில் வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு சாரார் அவர் தன்னுடைய மூட்டுக்கால்களை வைக்கலாம், அது தவறாகாது அப்படின்னு இருக்காங்க. கைகளைத்தான் முதலில் வைக்கணும் அப்படின்னு சொன்னவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, மூட்டுக்கால்களை முதலில் வைக்கிறது தவறு. ஏன்னு கேட்டா அது ஒட்டகம் சஜிதா செய்வதை போல உள்ள நிலை, அவை அப்படி வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இப்படி சொன்னதை கேட்கக்கூடிய மற்ற அறிஞர்கள் எல்லாமே குர்ஆன் சொன்னாவா ஹதீஸ சரியான முறையில் விளங்கி பின்பற்றணுங்கிறவங்களா, அதான் ஒரு கருத்து வேறுபாடு எப்படி வரும் அப்படிங்கிறது ஒரு உதாரணம். அப்போ இதை மறுக்கக்கூடிய அறிஞர்கள், அதாவது மூட்டுக்கால்களை முதல் வைப்பது குற்றமாகாது, அது சுன்னாவுக்கு முரணாயிடாது அப்படின்னு சொல்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த அறிஞர்களுக்கு பதில் அளிக்கும் போது ஒட்டகம் சஜிதா செய்கின்ற நிலையில் இது வராது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒரு ஒட்டகம் அது உட்கார போகும்போது, அது நின்று கொண்டிருக்கிற ஒட்டகம் உட்கார்வதற்கு கால்களை மடக்கும் போது எப்படி மடக்குது பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்றதை பார்க்கும்போது ஒட்டகம் தன்னுடைய மூட்டுகளை மடக்கி அது உட்கார்ந்ததை பார்க்கும்போது அதனுடைய நிலை என்னன்னு கேட்டா, அது தன்னுடைய முதல்ல உள்ள கீழ் உள்ள பகுதிய, தன்னுடைய பாதத்தோடு இருக்கக்கூடிய அந்த பகுதிய முதலில் அது பூமியில உட்கார வச்சிருது. பிறகுதான் அது தன்னுடைய மேலுள்ள தொடைக்குள்ள அந்த எலும்பு பகுதி, மூட்டு பகுதியை பிறகு உட்கார வைக்குது. அப்ப அப்படி இருக்கும்போது அது போல நாம சஜிதா செய்யறது இல்லை. அப்படி சஜிதா செய்தால்தான் அது குற்றம் அப்படின்னா. எப்படி? உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தர் நிற்கிறார். நிற்கும் போது யார் அறிஞர்கள்ல யாரெல்லாம் முதலில் கைகளை வைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்களோ அவங்க நேரா கைகளை இப்படி வைக்கணும், இந்த மூட்டுகள் பிறகுதான் கைகளை வச்ச பிறகு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு 2 காரணம் சொன்னாங்க. ஒண்ணு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள்ல கைகளை முதல்ல வைத்ததாகவும் ஒரு ஆதாரம் இருக்குது. அந்த அடிப்படையில் அது அமல் செய்யணும். அப்போ அந்த வகையில் அமல் செய்கிறதுங்கிறது எல்லாரும் ஏற்றுக்கொண்டு வந்தாங்க, அது தவறல்ல. ஆனா இப்ப கேள்வி என்னன்னு கேட்டா, மூட்டுக்கால் வைக்கிறது தவறா அப்படிங்கும் போது ஆமா, ஏன்னா ஹதீஸ்ல ஒட்டகத்தை போல செய்யாதீங்கன்னு வந்திருக்குல்ல அப்படிங்கிற அறிஞர்கள் சொன்ன பதிலுக்கு அப்ப அங்க மட்டும் ஒரு கேள்வி வந்திருக்கு, அது உண்மையிலே ஒட்டகம் எப்படி செய்யும்? அப்ப யார் மூட்டை முதலில் வைப்பது தவறல்லன்னு சொன்னாங்களோ அவங்களுடைய கருத்து என்னன்னா, ஒட்டகம் உட்காரும் போது இப்படி அது நின்று கொண்டிருக்குன்னா அது முதலில் தன்னுடைய இந்த பகுதி கொண்டு போய் இப்படி வச்சிருது, வச்சிட்ட பிறகு உட்காருது, பிறகுதான் அடுத்து தன்னுடைய பகுதியை முழுக்க உட்கார வைக்குது. அப்ப அப்படி பண்ணி இப்படி ஒருத்தர் சஜிதா செய்யறதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒட்டகத்தை போல செய்யாதீங்கன்னா ஒருத்தர் முழுக்க வச்சு தன்னுடைய வயிறையும் தன்னுடைய தொடையையும் முழுக்க ஒட்டும் விதமா மடிச்சு உட்கார போய் இப்படி சஜிதா செய்வதைத்தான் குறிக்கும். ஆகவே அப்படி சஜிதா செய்வது தவறு. ஆனா ஒருத்தர் அப்படி இல்லாம
அவர் தன்னுடைய மூட்டுக்கால்களை முதல்ல வச்சுட்டாரு அப்படிங்கும் போது முதல்ல வைக்கிறாரு அப்படின்னா இது உடனே ஒட்டகத்தை போல ஆயிடாது. ஏன்னா அவர் ஒட்டகத்தை போலனா முழுக்க இப்படி உட்கார்ந்துட்டு பிறகு போகணும். இப்படி உட்கார்லைங்கும் போது அவர் ஒட்டகத்தை போல செய்ததுல வராது அப்படின்னு அறிஞர்கள் சிலர் சொன்னாங்க. அப்ப இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகளை நம்ம அணுகும் போது என்ன செய்யணும் அப்படின்னா, முதல் ஒழுக்கம் என்னன்னா, இந்த ரெண்டு கருத்துல உள்ளவர்களையும் நம்ம விமர்சனம் செய்ய முடியாது. ஏன்னா ஒரு ஆதாரத்தை விளங்குவதில் வரக்கூடிய கருத்து. சரியா? ரெண்டாவது, எது சுன்னாவுக்கு நெருக்கமா இருக்கும், எது நம்முடைய சந்தேகங்களை போக்கிடும் அப்படின்னு நினைக்கணுமோ அதை எடுத்துக்கணும். அது ரொம்ப சிறப்பு. இது ஒரு உதாரணத்துக்கு இந்த தொழுகை வச்சு சொல்றேன். மற்ற நேரங்கள்ல எது ரொம்ப சுன்னாவுக்கு உறுதியா இருக்குமோ அதன் பக்கம் போயிடணும். ஏன்னா அதான் சேஃப் சைட். அப்போ இந்த மாதிரி கருத்துள்ள அறிஞர்களுக்கு மத்தியில சில ஆதாரங்களை புரிவதில் வரும்போது இந்த ஒழுக்கத்தை சில அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கணும்னா இது ஒரு குழப்பம் நீங்க. அப்ப என்ன இந்த மாதிரி இடத்துல என்ன செய்யலாம்? அப்போ வேற ஆதாரங்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கைகளை வைத்தார்கள் அப்படிங்கிற ஆதாரத்தை இன்னும் வலுவாக எடுத்துக்கொண்டு நாம் அது பின்பற்றலாம். அது இந்த கருத்து ரெண்டும் கூடுங்கிற கருத்துல உள்ளவங்க தான் இந்த கருத்துல சொல்றோம். என்ன, மூட்டுக்கால்களை வைத்தால் அது குற்றமாகாது, அது ஒட்டகத்தை போல உள்ள கருத்துக்கு வராது. அந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய செய்திக்கு இதை நாம் ஆதாரமா ஆக்க முடியாது. அந்த வகையில் தவறு சொல்ல முடியாது. ரெண்டும் சரிதான். ரெண்டும் சரிங்கிற கருத்து அறிஞர்களை பெரிய பெரிய அறிஞர்களும் சொல்லி இருக்கிறாங்க. ஏன்னா ஒட்டகத்தை போலங்கிறது அதனுடைய விளக்கம் வேற அப்படிங்கிற அடிப்படையில். அப்ப இந்த மாதிரி நேரத்துல நாம சிறந்ததா நாம நினைக்கிறது, இப்ப என்னை போன்றவங்க நான் அந்த ரெண்டு கருத்தை பார்க்கும்போது அதுல கைகளை வைக்கிறது சிறந்ததாக நினைக்கிறேன். அல்லாஹ் மிக அறிஞர். அப்போ இந்த மாதிரி நாம ருக்கூக்கு இருந்து சுஜூதுக்கு போகும்போது இந்த மாதிரி நம்ம சுஜூது செய்வோம். பிறகு சுஜூதிலே செய்யக்கூடிய தவறுகள் ஒண்ணு, தன்னுடைய உடல் உறுப்புகளை 7 உறுப்புகள், ஒருவர் தன்னுடைய நெற்றி, தன்னுடைய 2 கைகள் உள்ளங்கைகள், தன்னுடைய 2 மூட்டுகள், தன்னுடைய பாதங்களின் நுனி, இந்த பாதங்கள், இது எல்லாமே மொத்தம் 7 உறுப்புகள் தரையில் படுகிறதாக. அப்ப தன்னுடைய கைகளை தன்னுடைய அக்குள் வெளிப்படுகிறமாக விலக்கி வைக்கிறார். ரொம்ப அப்படி முழுக்க தன்னுடைய கைகளை அக்குள் ஊட்டி தொடை இது என்னது ஓரப்போம், அதாவது நம்முடைய வயிற்றின் ஓரப்பகுதி ஒட்டு விதமாக இல்லாம, அதே மாதிரி தொடையோடு வயிறு ஒட்டு விதமாக இல்லாம தண்ணியை விரித்து ஒருத்தர் செய்யணும். அப்போ அவர் அதையும் நிதானமாக செய்யணும். சுப்ஹான ரப்பியல் அலா, சுப்ஹான ரப்பியல் அலா, சுப்ஹான ரப்பியல் அலா, இந்த தஸ்பீஹ்களை செய்யணும். இப்படி ஒருத்தர் செய்யும் பொழுது இது எல்லாமே இமாமை பின்பற்றி செய்யும் போது எல்லாமே ஒரு முக்கியமான சட்டத்தை பின்பற்றணும். என்னன்னா, இமாம் ஒன்றை சொன்ன பிறகுதான் சொல்வது, இமாம் ஒன்றை செய்த பிறகுதான் செய்வது. இதுக்கு பிறகு இமாமை பின்பற்றணும். நிறைய பேர் செய்கிற ஒரு தவறுகள்ல ஒண்ணு, ரொம்ப பரவலா நம்முடைய தவறுகள்ல ஒண்ணு என்னன்னா, இமாமை முந்துவதில் சிலர் கவனமா அது முந்தக்கூடாது செய்யறவங்க கூட சூரா அல் ஃபாத்திஹா ஓதிட்டு ஆமீன் சொல்லுவோம், இமாமை முந்திடுவாங்க. அப்புறம்தான் இமாமுடைய சவுண்டு கேட்கும். அது கூட ஒரு தவறு தான். அதுல நம்ம எல்லாம் பலருக்கு கவனம் இருக்காது. நாம அவர் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஆமீன் சொல்லுவோம். ஆனா ஆமீன் இன்னும் இமாம் சொல்லியிருக்க மாட்டாரு, அல்லது இமாம் அப்பதான் ஆரம்பிச்சிருப்பார், நாம அதுக்குள்ள சொல்லி முடிச்சிருக்கோம். அப்ப அந்த மாதிரி இதுல இமாம் சத்தமிட்டு ஆமீன் சொல்றாரு அப்படின்னா, சொல்லப்போனா இமாம் சத்தமிட்டு ஆமீன் சொல்வது முக்கியம். அப்படி சொன்னால் பின்னாடி பின்பற்றுகிறவர்கள் அதை அப்படி பின்பற்றுவாங்க. இமாம் சத்தமிட்டு ஆமீன் சொல்வதை நம்மால் கேட்க முடியாதுன்னா அது நம்ம பிரச்சனை இல்லை. அப்போ நமக்கு தெரியல இமாம் எப்போ ஆமீன் சொன்னாங்க, எப்போ முடிச்சாங்கன்னு தெரியாது. அப்போ இமாம் சத்தமிட்டு ஆமீன் சொல்வதை கேட்கும்போது முதல்ல கேட்கறதுக்கு இமாம் ஆமீன் சொல்வதை கேட்க முடியும். இல்ல கேட்கலன்னா நேரம் நாம ஆமீன் சொல்லிடலாம். ஒரு சின்ன இடைவெளியில ஆமீன் என்று சொல்லணும். அப்போ இமாமை பின்பற்றுவதுங்கிறது ஒவ்வொரு நிலையிலும் ஒரு மிக முக்கியமான விஷயம். அதுல நம்ம அலட்சியமா இருக்கக்கூடாது. ஏன்னா சில நேரத்துல இது ஒரு பெரிய தவறாக மாறும். இமாம் ஒன்று செய்த பிறகு செய்யாம அது முந்திக்கொண்டு சேர்க்கிற கண்டிச்ச தவறுகள்ல மிக முக்கியமான பின்பற்றி தொழுகிறவர்கள் பலர் செய்யக்கூடிய தவறுகள். உதாரணத்துக்கு இமாம் சமி அல்லாஹு லிமன் ஹமீத அப்படின்னு வந்திருப்பார், அதுக்குள்ள ஒருத்தர் அல்லாஹு அக்பர் அவர் முன்னாடி போவார்.
அதை விட ஒரு பெரிய தப்பு என்னன்னு கேட்டா, இமாம் பல நேரங்கள்ல சுஜூதுல ஒரு சுஜூதை முடிச்சுட்டு அடுத்த சுஜூதுக்கு அல்லாஹ் அக்பர் சொல்றதுல இன்னொருத்தர் நேரம் சுஜூதுக்கு போயிருவார். இது எல்லாமே இமாமை முந்துகிற குற்றத்துவம். இமாம் என்பவர் பின்பற்றப்படுவதற்குத்தான். அவர் தக்பீர் சொன்னால் நீங்கள் தக்பீர் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க சொல்லலாம். அப்போ அதே மாதிரிதான் அவர் சலாம் சொன்னா அப்புறம் நாம சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொன்ன பிறகு நாம அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். சிலருக்கு கேள்வி எழுது, அவர் வந்து 2 சலாமும் சொன்ன பிறகுதான் சொல்லணும். அப்படி இல்லை, அவரை பின்பற்றுவதிலே அப்படித்தான். அவர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் சொன்ன பிறகு நாம அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், பிறகு அவர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவார், நாம அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் இமாமை பின்பற்றுவோம். அப்போ இந்த முறையில நாம வந்து தொழுகையின் இந்த ஒழுக்கங்களை கியாம், ருக்கு, சுஜூத் இந்த மாதிரி விஷயங்களை நிதானமாகவும் பொறுமையாகவும் ஓத வேண்டிய விஷயங்களை சரியாக புரிந்து கொண்டும் அவருடைய கருத்தையும் விளங்கி கொண்டு ஓதும். இப்ப சலாம் சொன்ன பிறகு தொழுது முடிஞ்சிருச்சு. இதைத்தான் சொன்னேன், மின தக்பீரி இல தஸ்லீம், தக்பீர்ல ஆரம்பித்து சலாமில் முடிவது தொழுகை அப்படின்னு ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸே இருக்குது. இப்ப இதுக்கு பிறகு உள்ளது எல்லாமே உபரியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த சில விஷயங்கள். அது தொழுகையில் வராது. அதுதான் அதுக்காக என்று சொல்றான் திக்ருகள், அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக செய்யப்படுபவை. உதாரணத்துக்கு தொழுகை முடிஞ்சவனையே அல்லாஹ் அக்பர் 3 தடவை சொல்வது, பிறகு அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்வது, அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம் ஓதுவது, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا ينفع ذا الجد منك الجد. இந்த மாதிரியான வாக்கியங்கள் எல்லாமே பிரார்த்தனை வாக்கியங்கள். இது எல்லாமே அதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாள்ல அவங்க தொழுகை முடித்த பிறகு அவர்கள் கைகளை தூக்கி அவர்கள் சப்தமிட்டு துவா செய்ய பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற சஹாபாக்கள்லாம் அந்த துவாவுக்கு ஆமீன் 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 சொன்னதா ஒரு ஆதாரம் இல்லை. இன்னைக்கு எப்படி நிறைய பள்ளிவாசல்கள்ல நம்ம பார்க்கணுமோ அது ஒரு பித்அத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத செய்யாத அவங்க நடைமுறையிலே இல்லாத சஹாபாக்கள் அவங்க நடைமுறையிலே செய்யாத, இன்னும் சொல்ல போன அவங்களை பின்பற்றி வந்த தவிர யாருடைய காலத்தில் நடைமுறையில் இல்லாத தொழுகைக்காக மஸ்ஜிதுக்கு வருகிறவர்கள் ஆரம்ப காலத்தினுடைய சலஃப்ங்கிற சஹாபா தாபி காலத்தில் இப்படி ஒரு அமலே பார்க்காத ஒன்றுதான் இது. அதாவது இந்த பித்அத். இது பிற்காலத்துல சில பகுதிகளில் சிலர் உருவாக்கி வைத்து அது அப்படியே அவங்க பின்பற்ற, அப்புறம் அவங்களுக்கு பிறகு மற்றவங்க பின்பற்ற, இப்படியே இமாம்கள் சிலர் அவங்களும் மக்களுக்காக நாங்கள் செய்ய வேண்டியது இருக்கு, இது ஒரு தவறாகாது, மக்களுக்கு நன்மை தானே, அவங்க துவா செய்ய தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துவா கேட்கறதுனால மற்றவங்க ஆமீன் சொல்றது ஒன்றும் தப்பு இல்லையே அப்படின்னு அவங்களா ஒரு முடிவெடுத்துட்டு இந்த பித்அத்தை செய்யறாங்க. அப்ப இந்த பித்அத் இருக்குது, இது அப்படியே ஒரு சுன்னத்தை அழிச்சிருச்சு. எப்பவுமே ஒரு பித்அத் ஒண்ணு தோன்றுச்சு உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா நிச்சயமா அங்க ஒரு சுன்னா அழிக்கப்படும். அதுக்கான உதாரணத்துல இது வருது. அப்படின்னா என்ன, மக்களுக்காக இமாம்கள் சிலர் இதை செய்ய ஆரம்பித்து அவர் சப்தமிட்டு துவா கேட்க மற்றவர்கள் ஆமீன் சொல்ற ஒரு பித்அத்தை இப்படி உருவாக்கின பிறகு மிக முக்கியமா ரசூலுல்லாஹ் வாழ்நாள் புறா தொழுகைக்கு பிறகு சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த திக்ருகள் அதுக்காகிற இந்த துவாக்கள் எல்லாம் அதை செய்யாமலே அந்த அமல் இல்லாமல் அளிக்கப்பட்டுச்சு. அல்லது விதிவிலக்கா இந்த மாதிரி விஷயங்களுக்கு இதுக்காக சுபுவுக்கு பிறகு கொஞ்ச நேரம் விட்டு தஸ்பீஹுக்காக சில பள்ளிவாசல் இந்த ஆமீன் சொல்லக்கூடிய பள்ளிவாசல் ஒரு நேரம் தருவாங்க. அது தொழுகை சலாம் சொன்னோடனே இமாம் உடனே துவாவை ஆரம்பிக்க மாட்டாரு. அது சுபுவுக்கு பிறகும் அசருக்கு பிறகு மட்டும் கொஞ்சம் நேரம் கொடுப்பாங்க. அந்த நேரத்துல அவர் இமாம் என்ன செய்வார், சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் இந்த தஸ்பீஹ் திக்ருகளை அவர் சத்தமிட்டு நினைவூட்டி கொண்டே அவரும் செய்வார். பிறகு செய்து முடிச்ச பிறகு துவா செய்வார். அப்ப கூட பாத்தீங்கன்னா அவங்க அதுக்காக ஒதுக்கி கொண்ட நேரம், அவங்களா ஒதுக்கி கொண்ட நேரம் என்னன்னா இந்த சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் இது மட்டும் ஒதுக்கி கொண்டாங்க.
ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் செய்தாங்க. இது அல்லாம ஏராளமான அதுக்காக இதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு இவ்வளவு நேரம் சொல்லல, நிறைய கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. ஒருவர் தொழுகைக்கு பிறகு ஆயத்துல் குர்சி ஓதுறது, குல் சூராக்கள், குல் ஹுவல்லாஹு அஹத், குல் ரப்பில் ஃபலக், குல் ரப்பின் நாஸ், இதை ஓதுறது. இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்ததெல்லாம் நம்ம முழுக்க செய்யணும்னு நினைச்சா அதில் நிச்சயமா குறைஞ்சது ஒரு 4 மணி நேரம் ஆகும். மினிமம் ஒரு 4 மணி நேரம் நிதானமா செய்தோம். தஸ்பீஹ் நம்ம 4 மணி நேரம் உட்கார்ந்து அதுக்காக முடியும். அப்போ இந்த சுன்னத்துகள் எல்லாம் விடுபட்டு அது மறக்கடிக்கப்பட்டு அது அழிக்கப்பட்ட நிலை எங்க வந்துச்சு கேட்டா, இந்த பித்அத் கூட்டாக செய்கின்ற இந்த துஆ முறை அந்த பிரகாரம் இது பித்அத் ஒண்ணு. ரெண்டாவது ஒரு பித்அத் என்னன்னு கேட்டா, ஒருவர் இந்த சுன்னத்துகள் இடத்துல இன்னொரு பித்அத்தை கொண்டு வந்து வைக்கிற நிலைக்கு தன்னையும் அறியாமல் சேர ஒண்ணு. அது என்னன்னு கேட்டா, அது சாதாரண பரவலா இருக்கிறது. எப்பவுமே கடமையான தொழுகை முடித்த பிறகு நாம் கையேந்தி கை தூக்கி கேட்டாகணுவா அப்படின்னு நினைக்கிறோம். ஒருவர் தன்னுடைய தேவை நிமித்தம் ஒன்றை கேட்கணும்னு நினைக்கிறார், அதனால தன்னுடைய அதுக்காக இந்த திக்ருகளை முடிக்கிறார். அப்புறம் அல்லது முடிக்காவிட்டாலும் தான் கிளம்பி போக வேண்டியது இருக்குது, அதனால அல்லாஹ்வோட தன்னுடைய தேவை ஒன்றை சொல்றதா கையேந்துறார் என்றால் அது குற்றமாகும். ஆனா இது ஒரு வழமையா இது செய்தால் மட்டும்தான் தொழுகை முடியும் என்பதை போல அந்த மனநிலை நமக்கு வருதில்லை. அதனால நான் சொன்னேன், நீங்க தக்பீர் இல தஸ்லீம், சலாம் சொல்வது தொழுகை முடிஞ்சிருக்கு, இதுதான் ரசூல சொன்னது. ஆனா வழமையாக எப்போதுமே நாம இப்படி கேட்கணும், கேட்காவிட்ட தொழுகல அந்த தொழுகையில் ஒரு குறை வந்து விட்டது, நம்ம தொழுகை பூர்த்தி செய்யல, அப்படி கேட்கலன்னா உண்மையிலே அது தப்பு. அல்லது ஒருத்தர் கேட்காம போனாலும் தப்பு, அவர் கையை தூக்கலையே அப்படி என்றால் அவர் ஒரு துவாவே செய்யல. இது செய்யணும், கூட்டாகத்தான் செய்யக்கூடாது, ஆனா தனியா ஒவ்வொருவரும் கையேந்தி கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு நினைச்சு அது ஒரு மிக முக்கியமான கடமை போல, அல்லது அப்படி செய்யறதுதான் முக்கியம், செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது அது ஒரு வித்தியாசம். அவர் உலமா ஷேக் அப்துல் அசீஸ் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் போன்றவங்க, இன்னும் பல அறிஞர்கள் லஜ்னத்து தாயிமா சவுதியுடைய ஃபத்வா குழு கமிட்டி உள்ள மூத்த உலமாக்களுடைய ஃபத்வாக்களும் என்ன குறிப்பிடுதுன்னா, இந்த மாதிரி ஒரு தொழுகைக்கு பிறகு கையேந்தி கேட்டாக வேண்டும் நினைக்கிறது பித்அத் அப்படின்னா. ஆனால் அவர் அப்படி நினைக்கல, கட்டாயமே நினைக்கல, ஆனா அவருடைய தேவை, அந்த தேவைக்காக ஒருவருக்காக அவர் கையேந்தி கேட்கிறார் அப்படின்னா அது பித்அத். ஏன்னா அவர் அப்படி நினைச்சு கேட்கல, அவருடைய ஒரு தேவைக்காக கேட்கிறார். அந்த தேவைங்கிறது அவருக்கு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு தேவைங்கிறதுனால உண்மை என்னங்கிறது இந்த கையேந்தி கேட்பது அப்படிங்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய பொதுவான வழக்கமே இல்லை. ஏன்னா தீன்ல துஆங்கிறது எல்லா நேரத்திலும் எப்போ வேணாலும் கேட்கறது தான், எப்போ வேணாலும் கேட்கறது. அது தொழுகைக்கு பிறகு மட்டும் இல்லை, ரசூலுல்லாஹ் கையேந்தி கேட்டதாக வந்திருக்க ஆதாரங்கள் ரொம்ப ரொம்ப அரிதான ஆதாரங்கள். எந்த அளவுக்கு கேட்டா, எந்த நேரத்துல ஒரு மனிதன் தான் கைவிடப்பட்டுடக்கூடாது, தன்னுடைய உதவி தனக்கு இந்த விஷயத்துல தேவை அப்படின்னு ஒரு கலங்கி போய் மனம் கலங்கி ஒருத்தர் அல்லாஹ்வை கெஞ்ச வேண்டிய நேரத்துல ஒரு இடத்துல நிக்காம பாருங்க, அந்த நேரம் மட்டும்தான் ரசூலுல்லாஹ் கையேந்துவாங்க, கையை உயர்த்துவாங்க. மற்ற நேரத்துல ரசூலுல்லாஹ் துஆ செய்துட்டே தான் இருந்திருக்காங்க, ஆனா கையை தூக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் யுத்தத்தின் நேரத்துல இரவுல கையேந்தினாங்க. ஏன்னா காலையில யுத்தம், முஸ்லிம்கள் மிக குறைவு, காபிர்கள் அதிகம், முஸ்லிம்களுக்கு ஆயுதமே இல்லை, காபிர்கள் எல்லா ஆயுதங்களும் வராது. அப்போ இந்த யுத்தம் தான் முடிவு செய்ய போகுது, முஸ்லிம்கள் இந்த பூமியில் இருக்க போறாங்களா இல்லையா. ஏன்னா காபிர்களை அழிச்சுட்டாங்கன்னா அவ்வளவுதான், நல்லா முடிஞ்சது. அப்போ இந்த நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவெல்லாம் கையேந்துறாங்க, நீண்ட நேரம் கையேந்துறாங்க. அப்ப அவங்க கையேந்தியதால அவங்க மேல போர்த்தி இருந்த போர்வை கையில மிகவும் தூக்கியதுனால அது கீழே நழுவி விழுது. இப்போ இவ்வளவு கையேந்திட்டாங்க அப்படிங்கறத பார்த்துட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு யார் ரசூலுல்லாஹ் உங்களுடைய ரப்பிடம் நீங்க நிறையவே கேட்டுட்டீங்க போகும் அப்படின்னா. அப்போ இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் கையேந்து ரசூலுல்லாஹ் இன்னொரு நேரம் கையேந்தியதுல முக்கியமான நேரம் மழைக்காக கையேந்தியது. ஏன்னா மழை இல்ல, பஞ்சம், அல்லாஹ்வோட மன்னிப்பு கேட்டு அவருடைய கருணையால மழை தரணும் அப்படிங்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப கையேந்திருக்கிறார். ஆகையில மழை பொழுதுல கை ஏந்தப்படுது, கைகளை வானத்தை நோக்கி தூக்கப்படுது. அப்போ இந்த மாதிரி கட்டத்தை தவிர மற்ற நேரங்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையேந்தியது வழக்கமே இல்லை.
அதனால கல்வியாளர்கள் சொன்னா அதுக்கு ஆதாரமே இல்லை. அவங்கதான் எப்ப ரசூல்லா கையேந்தினாங்கிறது குறிப்பிட்டு வந்திருக்கு. ரசூல்லா எப்போதுமே கையேந்தக்கூடியவா இருந்தாங்கன்னா அது குறிப்பிடப்படாது. இன்னும் சொல்ல போனா அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் இந்த செய்தியை சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மழைக்காக கையேந்தியதை தவிர நான் பார்த்ததே இல்லைங்கிறார். கையை தூக்கி கேட்டத அனஸ் 10 வருஷம் மதீனாவுல ரசூலுல்லாவோட இருந்தவங்க. அப்ப அவங்க சொல்றாங்க மழைக்காக கையேந்தி கேட்டதை தவிர நான் பார்த்தது. அப்போ அவங்களுடைய அக்குடைய வெண்மை தெரியும் அளவுக்கு கையில உயர்த்தி இருந்தார்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ கையேந்துவது ரசூலுல்லாவுடைய வழக்கம் இல்லை. ஒருத்தர் அதுதான் கையேந்தினால் மட்டும்தான் துஆவை போல ஆகும் நினைச்சாருன்னா அதுதான் பிதஅத். ஆனா எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சமயங்கள்ல தன்னுடைய தேவைக்காக கலங்கி போன நிலையில தான் கைவிடப்பட்டிருக்கூடாது கையேந்தினாங்களோ அது போல ஒரு மனிதர் ஒரு தேவைக்காக தொழுகைக்கு பெறமோ கையேந்தினால் அவர் மீது குற்றமாகாது. அதை நாம் பிதஅத் சொல்லலாம். ஆனால் வழக்கமாக எப்போதுமே கையேந்தணும்னு நினைக்கிறது அது ஒரு பிதஅத். இதுல என்னன்னு கேட்டா இதுக்கு காரணம் எங்கிருந்து தொடங்குதுன்னு கேட்டா துஆனா என்ன நாம் விளங்காததுன்னு தொடங்கும். துஆ அப்படின்னாலே கையேந்தி கேட்பது மட்டும்தான் துஆன்னு நினைக்கிறோம். அது அல்ல. இன்னைக்கு ஒரு போட்டோனா ஒரு குழந்தையோட படத்தை போட்டு அந்த குழந்தை துஆ செய்யுது அப்படின்னா அந்த குழந்தைக்கு இப்படி கையை வச்சிருப்பாங்க. அப்பதான் அது கை அல்லாஹ்வோட துஆ செய்யுது அப்படின்னு காட்டுறாங்க. உண்மைதானே? அப்ப நம்முடைய மைண்ட்ல என்ன உட்கார்ந்து இருக்கு அப்படின்னா துஆனால கையை தூக்கிருப்பாங்க அப்படின்னு தோணும். அப்படி மனசுல உட்கார்ந்துருச்சு. ஆனா அப்படி இல்லை. துஆல 2 வகை இருக்கு. முதலாவது துஆஉல் மஸ்அலா. துஆஉல் மஸ்அலா அப்படின்னு சொன்னா நம்முடைய தேவையை அல்லாஹ்விடம் கேட்பதன் மூலமாக துஆ செய்யணும். இதுதான் இப்போது நம்ம துஆன்னு சொல்ற ஒன்று. என்ன தேவையோ அதை அல்லாஹ்விடம் கேட்கணும். அது துஆஉல் மஸ்அலா. இரண்டாவது துஆஉல் இபாதா. இபாதத்தாக வணக்கமாக உள்ள துஆ. துஆஉல் மஸ்அலா நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதான் நம்ம எதை துஆன்னு சொல்றோமோ அது. ஆனா துஆஉல் இபாதானா என்ன தெரியுமா? நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களுமே துஆ தான். தொழுகைக்கு ஒரு துஆன்னு பேர். ஏன்னா இது ஒரு இபாதத். இந்த இபாதத் எல்லாம் அல்லாஹ்வை நோக்கி திரும்புது. அப்ப அல்லாஹ்விடம் நம்முடைய தேவைக்காகவும் அவனுடைய மன்னிப்புக்காகவும் அவனுடைய கூலியை பெறுவதற்காக நம்ம செய்கிறோம் இல்லையா? அது ஒரு துஆ தான். நம்ம பேசுற பேச்சுகளும் துஆ தான். எப்படி ஒருவர் ஒரு விஷயத்தை செய்யலாம்னு சொல்லும் போது இன்ஷா அல்லாஹ் அப்படிங்கிறார், அது ஒரு துஆ. ஒருத்தர் சாப்பிடும் போது பிஸ்மில்லான்னு சொல்றார், இது ஒரு துஆ. யாராவது சாப்பிடும் போது கைகளை சேர்த்து வச்சு பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லி சாப்பிடுறாரா? இல்ல, பிஸ்மில்லான்னு சொல்லி சாப்பிடுறாரு அல்லாஹ்வின் பெயரை கொண்டு. இது ஒரு துஆ, ஒரு இபாதா. இந்த இபாதத்துல இது துஆ இருக்குது. அல்லாஹ்வின் உதவியை நாடுவது, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது. ஒருத்தர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்றார், அல்லாஹ் அக்பர் சொல்றார், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றார், மாஷா அல்லாஹ் சொல்றார், சுப்ஹான் அல்லாஹ் சொல்றார். இப்படி என்னென்ன சொல்லால் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அது எல்லாமே துஆ தான். செயலால் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தொழுகை ஒரு துஆ தான், நோன்பு ஒரு துஆ தான். எது குர்ஆன் ஓதுவது ஒரு துஆ தான். குர்ஆன்ல துஆவுடைய வார்த்தைகளை ஓதினா மட்டும்தான் துஆ இல்லை. குர்ஆன் ஓதுவது ஒரு அமல். இந்த இபாதத் ஒரு துஆ. இதை இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் துஆவுடைய ஆதாரங்களை விளக்கும் போது விளக்குறாங்க. அப்போ நல்லா கவனிக்கணும், ஒவ்வொரு திக்ரும் ஒரு துஆ தான். ஆகவேதான் தொழுகை முடித்த பிறகு நம்ம ஓத வேண்டிய அதுக்கார் திக்ருகள் இருக்குது. இந்த திக்ருகள் எல்லாமே துஆ தான். அதே மாதிரி தொழுகைக்கு உள்ளே துஆ இருக்கிறது. நமக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்படின்னா அப்ப நீங்க கையெழுத்த தேவையில்லைங்கிறீங்கன்னா அப்படியே துஆவை செய்யலையே அப்படின்னு கேட்கிறாங்க. இல்ல, இது நாம தொழுகையே இன்னும் புரியல. தொழுகையிலேயே துஆ இருக்கு. தொழுகை முழுக்க துஆ தான். இன்னும் தொழுகையிலேயே துஆவுல் மஸ்அலா அப்படிங்கிற ஒரு தேவையை கேட்கிற துஆ இருக்கு. அதுதான் அத்தஹியாத்துடைய இருப்புல இருக்கிற துஆ. முதல்ல அத்தஹியாத்து ஒரு துஆ தான். ஸலவாத் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், இது ஒரு துஆ. அதுக்கு பிறகு அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபில் கப்ர் வ அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால் வ அஊது பிக ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், இது துஆ தான். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மக்ஸமி வல் மக்ரப், இது துஆ தான். இன்னும் ஒருவர் தனக்கு நேரம் இருக்குமானால் கூடுதலாகவும் பரலான தொழுகை என்றால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி கொடுத்திருக்கிற அரபியிலே இருக்கக்கூடிய அந்த துஆவும் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா ஓதலாம், வஃபில் ஆখিরাতি ஹஸனா,
ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன் ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா என்னென்ன துஆக்கள் கேட்கலாம் எல்லாமே தொழுகையிலேயே கேட்கலாம். ஆகவேதான் தொழுகை நிலையில நம்ம சலாம் சொல்வதற்கு முன்பு நம்முடைய தேவையை கேட்கலாம். அதுதான் ஒண்ணு, அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். இது தொழுகைக்கு முன்னும் கேட்கலாம், சலாம் கொடுப்பதற்கு முன்னும் கேட்கலாம், தொழுகை முடிச்ச பிறகு அப்பவும் கேட்கலாம். இது ரெண்டு விதத்திலையும் சொல்லலாம் அப்படின்னு அறிஞர்கள் சொன்னாங்க. ஏன்னா ஒவ்வொரு தொழுகையும் துபுர், அதோட இறுதியில் சொல்வது அப்படிங்கும் போது துபுர்னா அதோடைய கடைசி பகுதி, பின்பகுதி, கடைசியாக சொல்வது அப்படின்னா சலாம் சொல்வதற்கு முன்பு இதை சொல்லிவிட்டு சலாம் சொல்வதும் அடங்கும். எது? அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக, அல்லாஹ்வே உன்னுடைய உதவியை நான் கேட்கிறேன், உன்னை நினைவு கூறுவதற்கு, உனக்கு நன்றி செலுத்துவதற்கு, உன்னை மிக அழகான முறையில் வணங்கி வாழ்வதற்கு உதவி கேட்கிறேன். இதையும் ஒரு துவாதான், அது தொழுகைக்கு முன்னும் கேட்கலாம். அதே மாதிரி தொழுகை முடிச்ச பிறகும் நாம் செய்யக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்த நிலையிலேயே எழுந்து போகாம செய்த அதுக்கார்கள் எல்லாமே துவாதான். அப்படி இருக்கும்போது ஒருத்தர் தன்னுடைய தேவையை கேட்கல, கையை எந்தினா மட்டும்தான் கேட்கலாம் ஆகும் நினைக்கிறது இருக்குல்ல, அது தவறு. ஆனால் ஒருத்தர் தன்னுடைய ஏதோ ஒரு தேவை அதுக்காக துவா செய்யறார். திடீர்னு தன்னுடைய பிரியமானவங்க திடீர்னு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அவர் கவலையில் இருக்கார், அவர் தொழுகை முடிச்ச பிறகு அல்லாஹ் கையேந்திரார், தப்பு இல்லை, கேட்கலாம். ஆனா அது வழக்கமாக செய்தாகணும், இல்லைன்னா தொழுகை ஏற்கப்படாத போலவோ அல்லது அது செய்யாம போவதே ஒரு தவறு நினைக்கிறது இருக்குது, அது தவறு. ஏன்னா அதுக்காக, ஏன்னா ஒருத்தர் துவா எப்பவும் செய்யணும், நடக்கும் போதும், உட்காரும் போதும், எழும் போதும், எங்க இருக்கும் போதும், கழிவறை அசுத்தமான இடத்தை தவிர. ஏன்னா அப்பதான் வாய் திறந்து அல்லாஹ்வின் பெயர்களை சொல்லக்கூடாது, புனிதமான வார்த்தைகளை சொல்லக்கூடாது. ஆகவேதான் அசுத்தமான இடத்துல முதல் ஒருங்கிதான் இருக்கும். ஆனா உள்ளத்துல எங்க வேணா கேட்கலாம், அது கழிவறைகளை உள்ளத்துல ஓட்டுல துவா எங்கிருந்தே இருக்கலாம், அது தப்பே இல்லை. அந்த இடத்துல உச்சரிக்க கூட அதுதான் குற்றம், தவறு. அல்லாஹ்வின் புனிதமான பெயர்களை வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்ப எங்க இருக்கக்கூடியவரும் ஒருத்தர் சாதாரணமா பேசக்கூடிய நேரத்துல ஒருத்தர் சொல்ற அல்லாஹ் எனக்கு உதவோடுங்கிறார், இன்னொருத்தர் ஆமீன் அல்லாஹ் ஏற்றுக்கிட்டோங்கிறார், தப்பு. சாதாரணமா ஒருத்தர் பேசுவோம். அவரை இந்த மாதிரி கூட்டு துவாக்கள் பேசும்போது சில நேரத்தில் ஒருத்தர் சொல்றது அதெல்லாம் வந்து அல்லாஹ் கபூல் செய்யணும் சொல்றது, இதெல்லாம் கூட்டு. இந்த மாதிரி துவாக்கள் மார்க்கத்தில் அனுமதிக்கும். தொழுகைக்கு பிறகு ஒரு கூட்டு துவா செய்யறது சுன்னாங்க. அதே மாதிரிதான் அதுக்கான ஆதாரங்களோடுதான் ஈது தொழுகையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குத்பாவோடு சேர்த்து பிரார்த்தனைகள் செய்வது. ஆகவேதான் மாதவிடாய் பெண்கள் கூட ஈதுடைய தொழுகைகள்ல அந்த போய் கலந்து கொள்ளணும், அதாவது அங்க அந்த திடலுக்காக போய் உட்காரணும், ஒதுங்கி இருக்கணும் அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனைக்கு ஆமீன் சொல்லுவாங்க சஹாபா. அதே மாதிரிதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரத்துல மிம்பர்ல இருந்து மக்களுக்காக அல்லாஹ்வோட துவா செய்யும்போது மக்கள் அங்க இருக்க அந்த துவால கலந்துருக்கிறாங்க. மலைக்குழுவும் அந்த மாதிரிதான் ஆமீன் சொல்றது எல்லாமே, அது இது எல்லாமே சுன்னாவோட உள்ளது. ஆனா மற்ற நேரத்துல தனியாக நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து நான் துவா செய்யறேன், நீங்க எல்லாம் ஆமீன் சொல்லுங்க, இது ஒரு வித்தியாசம். அப்போ இந்த அடிப்படைகளை ஒழுக்கங்களை நம்ம தெரிந்து கொண்ட சில குழப்பங்கள் நமக்கு தெளிவாயிடும். மார்க்கத்தை சரியான கல்வி உள்ள அறிஞர்களுடைய ஆதாரங்களை விளங்குவதை கொண்டு அவர்களுடைய மார்க்க விஷயங்களை கற்றுக் கொடுக்கிற விஷயங்களை அடிப்படையாக வைத்து நாம் நிதானமாக மார்க்கத்தை கற்றுக்கொள்ளணும், அதை அமல் செய்யணும். ஆகவே ஒருவர் அல்லாஹ்விடம் அதிகமாக திக்ருகளை கொண்டு துஆக்களை கொண்டு அவனை நெருங்கணும். எங்கே இருந்தாலும் அல்லாஹ் நினைவு வரணும். الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق الله. அதாவது அல்லாஹ் சொல்றார், அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவங்க அவங்க நின்ற நிலையிலும், அவர்கள் உட்கார்ந்த நிலையிலும், அவர்கள் படுத்த நிலையிலும் கூட அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள், அல்லாஹ்வை படைப்பை பற்றி சிந்திப்பார்கள், அல்லாஹ்வை வல்லமையை சிந்திப்பார்கள், அல்லாஹ்வை அவர்கள் மறக்க மாட்டார்கள். அப்படி அப்போ இந்த சிந்தனை அப்படிங்கிறது அல்லாஹ்வை நெருங்குவதற்கு ஒரு மனிதன் அல்லாஹ்வோடு உள்ள உறவை வலுப்படுத்துவதற்கு. ஆகவே எப்பவும் ஒரு அடியான் அல்லாஹ்வோடு தன்னுடைய தொடர்பு வைக்கணும், அதுதான் துஆ. ஆகவே ஒருத்தர் சூரா ஃபாத்தியா ஓதினா கூட அதுவும் துஆ தான். சூரா ஃபாத்தியா ஓதும்போது துஆ தான், ஆமீன் தான் சொல்றோம். கையந்திரமா யாரும் கையெழுத மாட்டோம், கைகளை கட்டி இருக்கிறோம். உண்மையிலே பார்த்தா ஒரு தொழுகை சூரா ஃபாத்தியா ஓதும் போது கையை கட்டிக்கிறார். இல்ல தொழுகை இல்லாத நேரத்துல ஒருத்தர் சூரா ஃபாத்தியா ஓதுறாரு,
துவானாவே கையேந்தணும். நான் எங்கேயாவது நம்ம பார்த்துருக்கிறோமா? சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறான்னா உடனே கையை எடுத்துக்கிறாங்களா? செய்ய மாட்டாங்க, யாரும் செய்ய மாட்டோம். அவை ஒரு துவா செய்தா கையேந்தணும்னு நினைக்கிறதே இருக்குதுல்ல, அது மார்க்கம் அப்படி ஒரு சுண்ணாத கையேந்தணுங்கிற ஒரு கடமையை ஆக்கவே இல்லை. அது ஒரு வளமையாக செய்யணும்னு நினைக்கிறது தான் விஜயம். ஆகவே அப்படி செய்யாம சில சமயங்கள் நமக்கு தேவைன்னா கையேந்தி கேட்கலாம், சில சமயங்கள கையேந்தாமலே நம்முடைய அதுக்கார்களை மட்டும் ஈடுபடலாம். ஒருத்தரை அந்த கையேந்தாமலே கேட்டாலும் துவா கேட்டாலும் அல்லாஹ்விடம் நிராகரிக்கப்படாது. ஒரு மனிதன் அல்லாஹ்விடம் கை ஏந்துவதை கொண்டு துவா ஏற்கப்படுறதில்லை. ஆனா கையேந்தும் போதும் அவருடைய மனநிலை, அவர் அல்லாஹ்விடம் எப்படி திரும்புறாங்க அப்படிங்கிறத வச்சுதான் உண்மையாக துவா ஏற்கப்படுது. அவர் துவாவில் கையேந்துங்கிறது சில சமயங்கள் அது முஸ்தஹபாக விரும்பத்தக்க விஷயமாக இருக்குது. அல்லாஹ் தஆலா நாம் எதை இதுவரைக்கும் தெரிந்து கொண்டோமோ அந்த விஷயங்கள்ல மார்க்கத்துடைய சுன்னாவை பற்றி பிடிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. அல்லாஹ் நமக்கு நல்ல கல்வியை சரியான மார்க் ஆதாரமோடு ஸலஃப் ஸாலிஹ் சரியான கல்வியாளர்கள் நம்முடைய சஹாபா தாபியோர் தபு தாபியின் வழிமுறையில மார்க்கத்தை விளங்கி விளக்கக்கூடிய அறிஞரிடமிருந்து கல்வியை கற்று அமல் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.